இன்று வரை மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு, மட்டும் குறையில நடந்து கொண்டுதான். செம்மணி கள விஜயத்தின் பின்னரும் அவர் அந்த தனது அறிக்கையில் அந்த செம்மணி என்ற ஒரு சொல் பதத்தையோ கையாளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. செம்மணியை அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை என்றார். எனக்கு இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கதைப்பவர்கள் சொல்ல வேண்டும் என்னென்றால், எவ்வாறாக நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை உட்படுத்த போகிறோம். ஐநா தீர்மானங்கள் பல தடவைகள் சுட்டிக்காட்டிய போதும் இலங்கை அவற்றை கிஞ்சித்தும் சிந்தித்திருக்கவில்லை. வாக்களியுங்கள், நாங்கள் மஹிந்த ராஜபக்சேவை கொண்டு போய் மின்சார கதிரையில் ஏற்றுவோம் என்று சொல்லித்தான் வந்திருந்தாங்க. இதுவரை ஒன்று நடந்ததாக இல்லை. ஒற்றையாட்சிக்குள் மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்வதையும் சர்வதேசம் முன்மொழிகின்றது. இது யாருடைய உடல் என்று பகுப்பாய்வு செய்கிற, அதை அடையாளப்படுத்துகிற டிஎன்ஏ அடையாளப்படுத்தல் இலங்கையில் இதுவரைக்கும் இல்லை. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மிகவும் உணர்திறன் மிக்க ஒரு உணர்திறன் உள்ள ஒரு சென்சிட்டிவான மெட்டர் இந்த விடை. எவ்வாறு போக போகும் என்ற பொறிமுறையை சொல்லுவது ஒரு தார்மீக கடமையாக இருக்கிறது. அதற்கு ஒரு அரசியல் அறம் ஒன்று இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் 60வது கூட்டத்தொடர் தற்போது நிறைவு காண உள்ளது. அதாவது இம்மாதம் செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் ஆரம்பமான கூட்டத்தொடர் அக்டோபர் மாத ஆரம்பத்தில் நிறைவு காண உள்ளது. இந்நிலையில் இலங்கை குறித்த புதிய பிரேரணை அடுத்த வாரம், எதிர்வரும் வாரம் அக்டோபர் மாதத்தின் ஆரம்பத்தில் இறுதி செய்யப்பட உள்ளது. பிரித்தானியா தலைமையிலான கனடா, மலாவி உள்ளிட்ட நாடுகள் கொண்டு வந்துள்ள புதிய பிரேரணை, அதாவது இலங்கையில் மனித நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான புதிய பிரேரணை அடுத்த வாரம் இறுதி காண உள்ளது. இந்த புதிய பிரேரணை கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் 9 இறுதியாக நிறைவேற்றப்பட்ட 57/1 தீர்மானத்தை நினைவு கூறுவதோடு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும், வழக்கு தொடர் அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்களை பிரதானமாக உள்ளடக்கியிருக்கிறது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஐநாவால் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு தீர்மானங்களையும் இதுவரையில் ஏற்றுக்கொண்டதாக இல்லை. குறிப்பாக சர்வதேச நாடுகளின் தலையீடு, பொதுநலவாய நாடுகளின் பங்கேற்பு ஆகியவற்றோடு பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கு ஐநா தீர்மானங்கள் பல தடவைகள் சுட்டிக்காட்டிய போதும் இலங்கை அவற்றை கிஞ்சித்தும் சிந்தித்திருக்கவில்லை. ஆனால் இலங்கையில் கூட்டாட்சி அமைந்த போது, அதாவது 2014 ஆண்டு மைத்திரி ரணில் தலைமையிலான கூட்டாட்சியின் போது சர்வதேச கலப்பு பொறிமுறைக்கு இணக்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் இறுதியில் அந்த கூட்டாட்சியாளர்களும் பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றியிருந்தார்கள். இத்தகைய பின்னணியில் தான் பிரித்தானியா தற்போது புதிய பிரேரணை வரவினை சமர்ப்பித்துள்ளது. ஆனால் இந்த பிரேரணையின் ஆரம்பமே பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு ஏமாற்றமாக உள்ளது. காரணம், உள்ளக பொறிமுறையை சர்வதேசமே ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் இந்த பிரேரணை அமைந்துள்ளது. அது மட்டுமன்றி பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையாக இருந்து வருகின்ற நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்ட வரவினை கொண்டு வருவதை ஆதரித்திருக்கின்றது. இதே போன்றுதான் தமிழ் மக்கள் தமது அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அதிகார பகிர்வினை கோரி நிற்கின்ற வேளையில் ஒற்றையாட்சிக்குள் மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்வதையும் சர்வதேசம் முன்மொழிகின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இலங்கையின் பொறுப்புக்கூறலான பிரேரணை இதுவரையில் காத்திரமாகவே அமைந்திருந்தது. ஆனால் இம்முறை துரதிர்ஷ்டவசமாக இலங்கை அரசாங்கம் கோருகின்ற விடயங்களே பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இந்த 60வது கூட்டத்தொடருக்கு முன்பாக இலங்கைக்கு நேரடியாக விஜயம் செய்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் உயர்ஸ்தானிகரை நேரடியாக சந்தித்து தனது கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைத்த மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான பெனிஸ்லஸ் துசான் அவர்களை நாம் இன்று நேர்காணலில் இணைத்துள்ளோம். அவரிடம் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் இந்த 60வது கூட்டத்தொடர் குறித்தும், இலங்கை தொடர்பில் கொண்டு வரப்படுகின்ற இந்த புதிய பிரேரணை குறித்தும் மற்றும் செம்மணி புதைகுழி விவகாரங்கள் குறித்தும் மேலும் பல விடயங்கள் குறித்தும் நாம் அவருடன் கலந்துரையாட உள்ளோம். வணக்கம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் உயர்ஸ்தானிகர் வோல்டோக்கரின் இலங்கைக்கான வருகையின் போது நீங்கள் அவரோடு நேரடியாக உரையாடி இருந்தீர்கள். பாதிக்கப்பட்ட தரப்பினரின் பிரச்சனைகள் குறித்தும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் எடுத்து கூறியிருந்தீர்கள். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் உயர்ஸ்தானிகரின் இலங்கைக்கான விஜயத்தின் பின்னர்
அவரது அறிக்கை எவ்வாறு அமைந்திருந்தது? அது குறித்து உங்களது நிலைப்பாடு என்ன? வணக்கம் ஸ்ரீதன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னை இங்க அழைத்தமைக்காக உங்களுக்கு நன்றிகள். முக்கியமாக இலங்கையின் போருக்கு பின்பற்ற காலப்பகுதியில பல்வேறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினுடைய பல்வேறு அதற்குரிய ஆணையாளர்கள் வந்திருந்தார்கள். அந்த வரிசையில் வால்கர் டர்க் என்பவரும் வந்திருந்தார். ஆரம்பத்தில் நான் இது பல்வேறு சபைகளிலும் கூறியிருந்தேன் என்னென்றா, இவர் வருவது நிறைய மனித உரிமைகள் சார்ந்து வேலை செய்யும் நிறைய பேருக்கு முதலில் விருப்பம் இருக்கவில்லை. ஏனென்றால் ஒரு இலங்கைக்கு சாதகமான ஒரு ரிப்போர்ட் வந்து விடுமோ என்ற ஒரு கேள்வி ஒன்றிருந்தது. ஏனென்றால் அவர்கள் இங்கு வரும்போது அரசாங்கம் அவர் எங்கெல்லாம் போக வேண்டும் என்று அவர் கேட்கிறார்களோ ஒரு சில இடங்களுக்கு அனுமதிப்பார்கள், ஒரு சில இடங்களை அனுமதிக்காமல் விடுவார்கள். சில நேரம் வந்து பார்த்துட்டு அவர்கள் போய் சொல்ல முடியும் என்றால் இலங்கையில் இருந்ததை விட ஒரு ஆரோக்கியமான நிலைமை இருக்கிறது என்று கூற முடியும். ஒரு பகுதி அளவில் அதை ஒரு நியாயப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தாலும் ஒரு 3-4 நாள் விஜயத்தை வைத்துக் கொண்டு இலங்கையில் உண்மையாகவே என்ன ஜதார்த்தம் இருக்கிறது என்பதை கூற முடியாது. அந்த ஒரு பின்னணியில் தான் அவர் வந்திருந்தார். ஒரு கட்டத்தில் எங்களுக்கு புரிந்தது என்னென்றால் என்னதான் இருந்தாலும் அவர் வரப்போகிறார் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லியிருந்தார்கள். அப்படி அவர் வந்து போன பிறகு அவர் உடனடியாக ஒரு இன்டர்வியூ ஒன்று வழங்கியிருந்தார். அது ஒரு ஒரு மிக்ஸ் சிக்னல்ஸ் என்று கூறுவார்கள் இல்லையா? ஒரு இலங்கைக்கு சார்பாகவும் சரி, ஆனால் ஒரு சில விஷயங்களில் விமர்சன ரீதியாகவும் அவருடைய அந்த செவி இருந்தது. ஆனால் அவர் போய் இலங்கை சார்ந்து வழங்கிய அறிக்கை ஓரளவுக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை விமர்சனமாக அணுகியதோடு சரி, ஒரு சில விஷயங்களை முன்னோக்கி பார்த்த ஒரு அறிக்கையாக இருந்தது. இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், மனித உரிமை சார்ந்து நாங்கள் வேலை செய்யும் போது அநேகமான ரீதியில் நடந்த விடயங்களுக்கு ஒரு பொறுப்பு கூறல் இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு கூறலை கோர வேண்டும். அதற்குரிய ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் சார்ந்து வேலை செய்பவர்கள் எதிர்பார்ப்பதுண்டு. அது சரியான எதிர்பார்ப்பு தான். ஆனால் இந்த அறிக்கையை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் அதோடு மட்டும் நிற்கவில்லை, அதை பற்றியும் கூறியிருக்கிறார். ஆனா அதை தாண்டி போய் எதிர்காலத்துல எவ்வாறான உரிமைகள் பற்றி இலங்கை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில விடயங்களை கதைச்சிருக்காரு. உதாரணத்துக்கு இலங்கையில் காணப்படுகின்ற இந்த ரிப்ரெசிவ் லோஸ் என்று சொல்லுவோம், அந்த அடக்குமுறைக்கு அல்லாட்டி ஒடுக்குமுறைக்கு உட்படுத்துகிற சட்டங்கள், பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், நிகழ்நிலை காப்பு சட்டம் என்று சொல்லப்படுகிற ஆன்லைன் சேஃப்டி ஆக்டாக இருக்கலாம், ரைட்? இதையெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கதைத்திருந்தார். அவர் அதோடு மட்டும் நிற்கவில்லை. கலாச்சார மற்றும் பொருளாதார உரிமைகள், கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸை பற்றி கதைச்சிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக இலங்கையில அவர் இதுல முக்கியமான ஒரு விடயம் பார்க்க வேண்டும் என்றால், இதற்கு முதல் வந்த அறிக்கையில இலங்கையில 2022ஆம் ஆண்டு வந்த பொருளாதார நெருக்கடி ஒரு எக்கனாமிக் கிரைம், ஒரு பொருளாதார குற்றம் என்று கூறியிருந்தார். ஆகவே அவர் அந்த மனித உரிமைகள் சார்ந்த உரிமைகளை மற்றும் கருத்தில் கொள்ளவில்லை, பொருளாதார உரிமைகளை பற்றியும் கதைத்திருக்கிறார். இதுல ஒரு முகசொலிப்பு வளமையாக வரும் என்னண்டா, பொருளாதார உரிமைகளையும் மனித உரிமைகளையும் ஒரே தளத்தில் வைத்து கதைப்பது சரியாது. இந்த இடத்தில் நாங்கள் ஒரு ஸ்டெப் பின் வைத்து பார்த்தால், அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த மனித உரிமை ஆணையாளர் என்பவர் ஒரு டிப்ளோமேட், ஒரு ராஜதந்திரி. அவர்கள் ராஜதந்திர ரீதியில் தான் தங்களுடைய அறிக்கைகளை வழங்கியிருப்பார்கள். ஆகவே எங்களுக்கு எவ்வளவுதான் முகச்சொலிப்பு இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஆச்சரியம் ஊட்டுகிற விடயமா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இவ்வாறுதான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே தங்களுடைய அறிக்கையை வழங்குவார்கள் என்பது ஒரு தெரிந்த ஒரு விடயம் தான். செம்மணி கள விஜயத்தின் பின்னரும் அவர் தனது அறிக்கையில் அந்த செம்மணி என்ற ஒரு சொல் பதத்தையோ கையாளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த அறிக்கையின் பின்னர். அதே நேரத்தில் அவர் அந்த அறிக்கையில் தென்னிலங்கையில் அவர் இறுதியாக ஒரு ஆளை சந்திச்சிருக்கிறார் பாதிக்கப்பட்ட தரப்பினர். அந்த நிகழ்வு தான் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு செயற்பாடு அந்த அறிக்கையில இருக்கிற மாதிரி கருத்து இருக்கிறது. இது குறித்து உங்களது கருத்து என்ன? இது உண்மையாவே இது ஒவ்வொருவருடைய பார்வையை பொறுத்தது என்று நான் சொல்லுவேன், இல்லையென்று. ஆனால் இப்ப இந்த அறிக்கையில நாங்கள் உண்மையாவே சொல்லணும் என்னென்றா, ஒரு விடயம் நான் வெளிப்படையாக சொல்லணும், இட்ஸ் எ ரிப்போர்ட் ஆன் ஸ்ரீலங்கா. அவர்
வடகிழக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே மாதிரி அவர் மற்ற பங்குதாரர்களையும் சந்திப்பது பிழை என்று ஒரு காலம் கதைக்கு இயலாது. ரைட், என்னன்னா அது அவருடைய மெண்டேட்ல இருக்கிற ஒரு விடயம். ஆனால் இதுல அவர் செம்மணியை பற்றி நேரடியாக குறிப்பிடவில்லை. ஆனால் ஒரு சில விடயங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்த்தோம்டா, இப்ப பொறுப்பு கூறலை பற்றி ஒரு மிக தெளிவாக என்ன ஒரு தெளிவான பொறுப்புக்கூறல் கட்டமைப்பு கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் என்று அதுல கூறியிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக அவர் செம்மணி என்று சொன்னாலும் காணாமலாக்கப்பட்டோருக்கான பொறுப்புக்கூறல் என்ஃபோர்ஸ் டிசப்பியரன்ஸ் அது நடைபெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். என்னட்ட கேட்டீங்கன்னா ஒரு மனித உரிமை சார்ந்து வேலை செய்யும் ஒரு சட்டத்தரணியாக செம்மணியை அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையும் தான். நான் அதை மறுக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதுல ஹைலைட் பண்ணணும் என்னண்டா, முதலாக பல்வேறு ஆணையாளர்கள், மனித உரிமை ஆணையாளர்கள் இலங்கைக்கு வந்த போதும் முதல் ஒரு மனித புதைக்குழியை பார்வையிட்ட ஒரு ஆணையாளர் வோல்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஒரு பாரிய அளவு ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்க வேண்டும். அதை அவர் கட்டாயம் அறிக்கையில் குறிப்பிட்டதால் ஈர்த்திருக்கும் என்பதும் எங்களது நம்பிக்கைதான். இதற்காகத்தான் நான் அந்த அவருடன் ஒரு பேனலில் கதைக்க கிடைக்கும் போது அதற்கு முதல் நாளே அந்த எனக்கு தரப்பட்ட 3 தொடக்கம் 5 நிமிடங்களில் நான் ஆரம்பத்தையே செமனியோடு ஆரம்பித்ததன் நோக்கம் என்னென்றால், அவர் நாளைக்கு அங்க போக இருக்கிறார், கட்டாயம் அவர் கேட்கவே பல பேர் அதை பற்றி பிரீஃப் பண்ணியிருப்பேன், நான் சொல்லித்தான் தெரிய ஒன்றும் இல்லை. அந்த ரிப்போர்ட்டில் இன்னும் ஒரு சில விடயங்கள் ஹைலைட் பண்ணி இருக்கிறது சுயதன் பார்த்தோம்டா, இப்ப அந்த ஏற்கனவே ஒரு யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு அகில உலகக்குமான ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் இந்த இலங்கையில ஸ்லாப்ல கலெக்ட் பண்ணப்படுற எவிடன்ஸ் கொண்டு போகணும் 2021 ஆண்டே வந்துட்டு. ஆனா இந்த முறை அறிக்கையில கட்டாயம் ரோம் சட்டத்தில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோம் சட்டத்தில் கையெழுத்திட இலங்கை மறுத்து இருக்கிறது. இல்ல, நீங்க இப்ப இப்படித்தானே இப்ப சண்டு இது இருக்கு, ரைட், ஜதார்த்தம் ஒன்று இருக்கு, அவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னு இருக்கு. நான் அவருடைய அறிக்கை சொல்வது தான் நான் ஒரு கொஞ்சம் பேலன்ஸ்டா நான் சொல்ல பார்க்கிறேன், ரைட். நான் எப்படியுமே ஒரு பக்கமாக சொல்லலாம். ஆனால் இப்ப ஒரு கேட்பவர்களுக்கு ஏன் ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றதுக்குரிய தெளிவு வேணும். அதுக்குத்தான் நான் சொன்னேன்டா, வடகிழக்கை தாண்டி தெற்கையும் அவர் அதுல போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நான் அப்படி சொல்றதுக்கு சொல்வார்கள் என்னன்னா, நீங்க ஹை கமிஷனோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை, நாங்கள் அது ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு, ரைட். நிச்சயமாக நாங்கள் இதை முந்தியிருந்தே நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு வர ஒரு விடயம் தான், ரோம் சட்டத்தில் இலங்கை கையெழுத்த போவதில்லை, ரைட். இங்க அரசியல் ரீதியாகவும் ஒரு சிலர் இந்த ரோம் சட்டத்தை அரசியல் செய்வதை நான் அதிக அளவில் பார்த்திருக்கிறேன். இலங்கை என்ன நாங்கள் ஐசிசியில் கொண்டு போய் முன்னிறுத்துவோம், மின்சார கதிரையில் ஏற்றுவோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு நேரத்திலையுமே ஒரு முன்மொழிவாக வைக்கலாம் ஒழிய ரோம் சட்டத்தில் நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று வற்புறுத்த முடியாது. அப்படி கையெழுத்து இட்டால் கூடி 2002க்கு பிறகுதான் ரோம் சட்டம் அங்கு பாவிக்கப்படலாம். 2002க்கு பின்பு நடந்த மனிதாபிமானத்துக்கு எதிரான கொலைகளோ சரி, இல்லாட்டி குற்றங்களோ சரி, போர்க்குற்றங்களோ சரி, இல்லாட்டி இனவழிப்பு குற்றமோ சரி, 2002க்கு பிறகுதான் கணக்கெடுக்கப்படலாம். ஆனால் நாங்கள் பார்த்தோம் என்றால், இலங்கையை எடுத்து பார்த்தோம் என்றால், ஒரு சிலர் கூறுகிறார்கள் 1981 இருந்து, ஒரு சிலர் கூறுகிறார்கள் 1973 இருந்து, ஒரு சிலர் கூறுகிறார்கள் 1954 இருந்து கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு பற்றி கதைக்கோடும் என்றெல்லாம் கதைக்கப்படுது. ஆனால் நான் கூற வர விடயம் என்னென்றால், இப்ப இதுவரை காலமும் வெளிப்படையாக ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுங்கள் என்று கூறாமல் ஒரு சர்வதேச அறிக்கையிலே கூறியிருப்பது ஒரு ஆரம்ப படிதான். இது ஒரு பெரிய வெற்றியாக நான் கருதவில்லை. உண்மையை கேட்டு போனீங்கன்னா, இலங்கை எந்த ஒரு ரீதியிலுமே ரோம் சட்டத்தில் கையெழுத்த என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு லிமிட்டட் அரசியல் மற்றும் சட்ட அறிவை வச்சு சொன்னால் அவர்கள் கையெழுத்திட மாட்டார்கள், அவர்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் இது குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை அடிக்கோடிடத்தான் நான் இதை சொல்லியிருந்தேன். பிரித்தானியா தலைமையிலான இணை அரசினை நாடுகள், கோப் நாடுகள் கொண்டு வந்துள்ள புதிய பிரேரணை, அதாவது இலங்கையில் மனித உரிமை நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமை மேம்படுத்தல் என்னும் தலைப்பிலான புதிய பிரேரணை எதிர்வரும் வாரம் அக்டோபர் மாத ஆரம்பத்தில் இறுதி காண உள்ளது. இந்த பிரேரணை குறித்து நீங்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு என்ன?
நான் ஆரம்பத்தில் இருந்தே கூறும் ஒரு விடயம் என்னென்றால், இந்த யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வார இந்த தீர்மானங்கள் ஒரு இலட்சியமான ஒரு பொறுப்பு குரலை உறுதி செய்கிற ஒரு சொல்யூஷன், ஒரு 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 தீர்வு அல்ல. போர் முடிந்து 16 ஆண்டுகள் ஆன பிறகும் ஒரு யதார்த்த ரீதியில இப்படி சார கதிரையில தான் நல்ல மண்டதை விட எங்கும் உறுதி செய்யக்கூடிய ஒரு ஒரு பொறிமுறை தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானங்கள். ஆகவே நாங்கள் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்பை சரியான அளவில வச்சிருக்கணும். இந்த ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் இலங்கையை ஒரு சில அளவில் தான் கட்டுப்படுத்த முடியும். இலங்கைக்குள்ள வந்து எல்லாம் செய்யுங்கொண்டெல்லாம் கூற முடியாது. ஆகவே இதுல நாங்கள் சில நேரம் நான் ஒரு சில அரசியல்வாதிகளிடம் எனக்கு இருக்கிற ஒரு விமர்சனமும் அதுதான் என்னன்னா, நாங்க இந்த தீர்மானமே கொண்டு போய் ஒரு ஒரு இலங்கைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்து முடியாது. இரண்டாவது ஒரு வழியா 16 ஆண்டுகள் தாண்டிய பின்பும் சுயதன் நாங்கள் இலங்கையை பார்த்தோம் என்றால், முதலாவது தீர்மானத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் 2009 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இலங்கையை பாராட்டித்தான் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அவர்கள் அங்கே என்ன கூறியிருந்தார்கள் என்றா, இலங்கை பயங்கரவாதத்தை பயங்கரவாதத்தை முறியடித்ததை பாராட்டி நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் என்று கூறியிருந்தார்கள். 2000 பிறகு 3 வருடம் மிகவும் கஷ்டப்பட்ட பிறகுதான் 2012ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகளை உறுதி செய்வதற்கான ஒரு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானங்களை நான் விளங்கப்படுத்திட்டு இந்த வருஷத்துக்குள்ள போறேன். கிட்டத்தட்ட முதல் 2-3 வருட தீர்மானங்களை பாத்தீங்கன்னா, ஒரு சர்வதேச விசாரணை என்று கூறப்படுகிற இலங்கையில உண்மையாகவே மனித உரிமைகள் மீறல்கள் நடந்ததா, போர்க்குற்றங்கள் நடந்ததா, மனிதாபிமானத்துக்கான குற்றங்கள் நடந்ததா, இனவழிப்பு என்ற ஒரு விடயம் நடந்தது என்று கூறலாமா என்ற விடயங்களை அதை ஸ்கோப் பண்ற தீர்மானங்களாகத்தான் முதல் இருந்தன, முதல் 3 வருடமும். அதுதான் அந்த 2014ஆம் ஆண்டு வந்த அந்த OISL என்ற ரிப்போர்ட். அதுல ஒரு சர்வதேச விசாரணைக்குரிய ஒரு அம்சமான ஒரு ரிப்போர்ட்டாக கொண்டு வரப்பட்டது முதலாவது. 2015 நல்லாட்சி அரசாங்கம் வந்த பிறகு 2015 2019 வரை அல்லாட்டி அந்த காலப்பகுதி வரை கோஆப்டிங் என்று சொல்ற ஒரு இணை அரசனை செய்கிற ஒரு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட முதலாவது தடவையாக இலங்கை அரசு அனுசரணை வழங்குகிறது. இந்த தீர்மானத்துக்கு நீங்கள் வாக்குக்கு போக வேண்டாம், இதில் நாங்கள் ஒரு சில விடயங்களை முன்னெடுக்கிறோம். அந்த விடயங்கள் என்னென்று பார்ப்போமாக இருந்தால், முக்கியமாக இருக்கிற விடயம் அதுல என்னென்று பார்ப்போமாக இருந்தால், காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் உருவாக்கப்படுகிறது. அதற்கு கீழ்தான் இந்த தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் உருவாக்கப்படுகிறது. இழப்பீடுகளுக்குரிய அலுவலகம் என்று வரை உருவாக்கப்படவில்லை. மற்றது ஒரு ஹைபிரிட் கோர்ட் சிஸ்டம், அதாவது ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துதல். அதில் கூட ஒரு முற்று முழுதான வெற்றி இல்லை. ஈவன் ஒரு டிக்கிங் த பாக்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு முக அளவில் தான் அந்த ஒரு வெற்றி, அதில் விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டிலிருந்து வந்த தீர்மானங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் 2 முக்கியமான அம்சங்கள் அந்த தீர்மானங்களில் இருக்கிறது. ஒன்று ஸ்லெப் என்ற ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட், இலங்கை பொறுப்பு கூறுதல் செயல் திட்டம். அடிப்படையில் இது என்னென்றால், இலங்கையில் 10-11 வருடங்கள் ஆகிவிட்டது போர் முடிந்து, அந்த உறவுகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த காலத்தில் இருந்தவர்கள் யாரெல்லாம் ஆதாரம் வைத்திருக்கிறார்களோ அந்த ஆதாரங்களை ஒரு சர்வதேச சட்ட நியமத்தின் அடிப்படையில் திரட்டும் பொறுமுறை, அதைத்தான் இந்த ஸ்லெப் என்று சொல்றோம். அதுதான் 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வருடம் ஒவ்வொரு வருடமும் இலங்கையில் இருக்கிற மனித உரிமைகள் நிலைமையை பற்றி சரி, அதுக்கு முதல் இருந்தவர்கள், இதை தொடர்ந்து வருபவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது மனித உரிமைகளுக்கான ஆணையாளருடைய ஒரு அறிக்கை ஒன்று வருடத்துக்கு 2 தரம் நடக்கும். ஏப்ரல் மாதம் ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் என்று சொல்லுவோம். அக்டோபர் மாதம் நடக்கிற செயலமர்விலே ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லுவோம். இந்த வருடத்துக்கு இருக்கிற அந்த தீர்மானத்தை பார்த்தோம் என்றால், ஒரு டிராஃப்ட் ரிப்போர்ட் தான் நான் பார்த்தேன். அதில் பாத்தீங்கன்னா இந்த 2 முக்கியமான விடயம் இருக்கு. ஸ்லெப் தொடர்ந்து கொண்டு போகப்பட இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் அதற்கு முற்று முழுதாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஸ்லெப்பை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. இதைத்தான் வெளிநாட்டு அமைச்சரும் மார்ச் மாதமும் கூறியிருந்தார், இப்பவும் கூறியிருக்கிறார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து கொண்டு போக இருக்கிறார்கள். தொடர்ந்தும் ஆதாரங்களை திரண்டு போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஏற்கனவே கதைத்தது மாதிரி தொடர்ந்தும் ஆணையாளருடைய
அறிக்கையிடல் நடைபெற இருக்கிறது மனித உரிமை நிலைமைகளை பற்றி. இதை தாண்டி கொண்டு போக இயலுமெண்டாய நாங்கள் உண்மையாவே மார்ச் மாதம் ஜெனீவாக்கு போக ஒரு விஷயம் அப்பட்டமாக எங்களுக்கு தென்பட்ட ஒரு விஷயம் என்னென்றால் ஸ்ரீலங்கா ஃபெட்டிக், அதாவது இலங்கை சார்பான ஒரு 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 மந்த நிலை வந்துவிட்டது. தற்பொழுது யுக்ரைன் யுத்தம் இருக்கிறது, காசா யுத்தம் இருக்கிறது, சவுத் சுடான் யுத்தம் இருக்கிறது. நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் இதை கொண்டு போக வேண்டும் எதிர்பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் இருந்தது. ஆகவே நாங்கள் இந்த இலங்கைக்கு எதிரான அல்லது இலங்கை இட்ஸ் ரெசல்யூஷன் ஆன் ஸ்ரீலங்கா அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா என்று இலங்கையில் அதுல சொல்லப்படுவதில்லை. ஆனால் நாங்கள் அரசியல் படுத்தப்பட்டு அதை எதிரான தீர்மானம் என்று கொண்டு வந்து விட்டோம். இந்த ரெசல்யூஷனை பார்த்தோம் என்றால் இதில் எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் ஒரு 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 சரியான அளவில் வைத்திருப்பது முக்கியம். போன முறை இருந்ததை விட அதை தாண்டி இன்னும் நிறைய விடயங்கள் இதில் வரப்போவதில்லை. ஸ்லெப் தொடரப்பட இருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனரோட ரிப்போர்ட் ஒவ்வொரு வருடமும் தொடர இருக்கிறது. ஐநாவே எமக்கான இறுதி தீர்வு, சர்வதேசமே எமக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினரை ஆரம்பத்தில் இருந்து ஐநா நோக்கி அழைத்து சென்ற அரசியல்வாதிகள் தற்போது அவர்களை அங்கே கைவிட்டுவிட்டு அவர்கள் வேறு திசைக்கு திரும்பியுள்ளார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் தற்போது ஜெனீவாவில் ஐநாவின் 60வது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே வேளையில் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் சென்றிருந்தனர். சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு விஜயம் சென்றிருந்தனர். இந்த குழுவில் சென்றிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம், இனி ஐநாவை நம்பி பிரயோசனம் இல்லை, அதைவிட நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நாடுவதே சிறந்த வழி என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களது நிலைப்பாடு என்ன? இதில் நான் இயல்பானவர்களுக்கு நான் அரசியலை தவிர்ப்பதுண்டா, இதுக்கு உங்களுக்கு நேர்மையாக பதில் சொல்றேன்டா. நான் சொல்றேன் என்னண்டா, இந்த 2012ஆம் ஆண்டு தீர்மானம் எவ்வளவோ முயற்சிகளுக்கு பின்னே கொண்டு வர கையும் நீங்க சொன்ன அதே அரசியல்வாதிகளும் அதாவது அரசியல் கட்சிகளும் ஜெனீவாவுக்கு வெளியில வச்சு அந்த தீர்மானத்தை எரித்திருந்தார்கள். ஆனால் அந்த இன்று 16 வருடங்கள் கடந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற, நான் அதான் முதலே சொன்னேன், யுஎன்எச்ஆர்சி தீர்மானங்கள் தான் ஒரு இலட்சியமான ஒரு தீர்வு பொறுமுறை என்றால் இல்லவே இல்லை. யுஎன்எச்ஆர்சி மேண்டேட்டே ஒரு மிகவும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மேண்டேட் தான். ஆகவே அதுதான் சொன்னா, நாங்கள் ஒரு மாயை உலகில் ஒரு ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளை ஒரு மக்களிடம் கட்டமைத்து விட்டு நாங்கள் மக்களை ஏமாற்றுதலுக்கு உட்படுத்துவது ஒரு ஒரு அறமற்ற ஒரு ஒரு அரசியல் என்றுதான் நான் பார்க்கிறேன். சொல்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இதில் பற்றி கதைக்க நிறைய பேருக்கு தெரியணும். யுஎன்எச்ஆர்சி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அவர் சொல்லுகிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இது ஒரு இலட்சியமான தீர்மானம் இல்லை. இருப்பதில் தொடர்ந்து எங்களுடைய ஆதாரங்களை சேர்த்து வைப்பதற்கும் தொடர்ந்தும் சர்வதேச ரீதியிலே ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து பிரயோகிப்பதற்குமான ஒரு வழிமுறை தான் இது. இன்னும் ஒரு கேள்வி வைப்போமே, இந்த யுஎன்எச்ஆர்சி போன்ற ஒரு தீர்மானம் இல்லாவிட்டால் இலங்கையில் இன்று வரை மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப மட்டும் குறையில நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன பிடியாவது சர்வதேச ரீதியில் இருக்கு. சரிதானே? அங்க புலம்பெயர்ல இருக்கிற உறவுகள் போய் லொபி பண்ணுவதாக இருக்கலாம். இங்கே இருக்கிற மனித உரிமை சார்ந்து வேலை செய்கிற வழக்கறிஞர்களோ செயல்பாட்டாளர்களோ அல்லது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களோ போய் லொபி பண்ணுவதாக இருக்கலாம். அரசியல்வாதிகள் போவதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிடியாவது இன்று வரை இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இந்த யுஎன்எச்ஆர்சி மெக்கானிசம் இல்லாட்டி அது கூட இல்லாம போயிருக்கு. ரைட். இப்ப நான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல கதைப்போம். எனக்கு இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பற்றி கதைப்பவர்கள் சொல்ல வேண்டும் என்னென்றால், எவ்வாறாக நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை முற்படுத்த போகிறோம் என 2015ஆம் ஆண்டுல இருந்து 19ஆம் ஆண்டுல இருந்து எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு போய் மின்சார கதிரையில் ஏற்றுவோம் என்று சொல்லித்தான் வந்திருந்தார்கள். இதுவரை ஒன்றும் நடந்ததாக இல்லை. இருந்ததை விட மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த அரசியலுக்காக நாங்கள் ஐநாவை நம்ப மாட்டோம் என்று சொல்வது வேறு விடயம். நான் கூடி அரசியல் ஐநாவை நம்புகள் என்று சொல்லல. ஐநாவை ஆனால் இருப்பதற்குள்ளேயே எங்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் ஐநாவில் இருந்து வருகிறது, அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு நாங்கள் தீர்வை நோக்கி நகர்வோம் என்றுதான் நான் கூறுகிறேன். அடுத்தது, இவ்வாறு நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு தான் போக போறோம் என்று யாராவது சொல்லுவார்கள் இருந்தால் நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. நான் அதற்கு எதிரானவன் அல்ல. ஆனால் எவ்வாறு போக போறோம் என்ற பொறிமுறையை சொல்லுவது ஒரு தார்மீக கடமை
நிலைமையாக இருக்கிறது. அதற்கு ஒரு அரசியல் அறம் ஒன்று இருக்கிறது. சும்மா இப்ப ஒரு சாதாரண மக்களுக்கு ஐசிசி என்றால் சும்மா போயிடலாம், இங்கே நாங்கள் எங்களுடைய மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம் என்ற மாதிரி இதை கூற முடியாது. அடுத்தது இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்றா, நான் இந்த தீர்வு சம்பந்தமாக கதைக்கிறார்களிடம் பார்க்கிற ஒரு விடயம் என்னென்றா, இப்ப ஒரு அகடமிக்ஸ் என ஒரு 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 அகாடமி என ஒரு கல்வி சமூகத்தில் இருப்பவர்கள் அகடமிக் ஆர்டிகளுக்கு இதை என்ன ப்ரீ ட்ரையல் சேம்பர்ல ஒரு கேஸை கொண்டு போகலாம், அல்லாட்டி இதன் மூலம் ஒன்று கொண்டு போகலாம் என்று அவர்கள் தங்களுடைய அகடமிக் எக்ஸசைஸாக பல்வேறு தியரிஸை முன்வைக்க முடியும். ஆனால் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க போய் ஐசிசியில போறேன்டா, ஐசிசியில ஒரு ரோம் ஸ்டாட்யூட்ல இருக்கிற ஒரு உறுப்பு நாடு இல்லாட்டி கொண்டு போயிடாது. அடுத்தது, நாங்கள் உண்மையாகவே எங்களுக்கு தெரியும், பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் என்ற அதிகாரம் இருக்கிறது. ரஷ்யா இருக்கிறது, சைனா இருக்கிறது. ஏன் அமெரிக்கா கூடி இவ்வாறான ஒரு விடயத்துக்கு வீட்டோவை பயன்படுத்துவதற்கு சான்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்பத்தில் இலங்கைக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்த அமெரிக்கா தான் 2012 இருந்து தொடர்ந்து கொண்டு வந்தது. 2016 ஆண்டு இந்த யுஎன்எச்ஆர்சியை விட்டு, மனித உரிமைகள் சபையை விட்டு வெளியேறிய அமெரிக்கா இன்று வரை அவர்கள் வெளியில் தான் இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் யுகேயும் கனடாவும் இன்று வரை இந்த தீர்மானங்களை கொண்டு வருவதில் அந்த கோ குரூப்பில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார்கள். ஆகவே இந்த அரசியல் ஒரு அறம் இல்லாமல் ஒரு உச்சக்கட்ட ஒரு எதிர்பார்ப்பை மக்களிடம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அது எவ்வாறு செய்ய போகிறோம் என்றதை ஒரு ஒரு வாய்ப்பேச்சளவில் சொல்லுவது என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் மக்களிடம் இருக்கிற அந்த கொஞ்ச நம்பிக்கையை இழக்க வைக்கிற ஒரு செயல்முறையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதேவேளை செம்மணி புதைக்குழி பற்றியும் உங்களிடமிருந்து ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம் என விரும்புகிறேன். அதாவது 2 கட்டங்களாக நடைபெற்ற செம்மணி புதைக்குழி அகழ்வு பணியில் 2ஆம் கட்ட நிறைவில் 240 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டன. அதில் 239 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. இந்த அகழ்ந்தெடுக்கப்படும் எலும்புக்கூடுகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன, அதன் தொடர்ச்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது, அதன் வெளிப்படைத்தன்மை, அதாவது அதன் விசாரணைகள் எவ்வாறு அமைகின்றன, அதன் இறுதி எவ்வாறு அமையும் என்பதை எமக்கு தெளிவுபடுத்த முடியுமா? காரணம், 1999ஆம் ஆண்டு செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் அதாவது 15 எலும்புக்கூடுகள் நினைக்கிறேன். அந்த எலும்புக்கூடுகளின் ஆராய்ச்சி முடிவுகள் இதுவரை பெறப்படாத நிலையில் தற்போது அகலப்படும் எலும்புக்கூடுகளின் முடிவுகள் குறித்து பெருங்கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து ஒரு தெளிவை எமக்கு தர முடியுமா? நிச்சயமாக சார். இதுல இந்த செம்மணி அல்லாட்டி ஒரு மனித புதைக்குழி என்றால் என்னென்றா, ஒரு டன்னுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அது ஒரு மாஸ் கிரேவ் சட்டத்தின்படி நியமிக்கப்படும். இலங்கையில் செம்மணி மட்டுமல்ல 20க்கு அதிகமான மாஸ் கிரேவ்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு மாஸ் கிரேவ் கூட இதுவரைக்கும் முற்றுமுழுதாக அந்த செயற்பாட்டில் போய் முடியவில்லை. அதாவது முற்றுமுழுதாக அகழ்ந்து அந்த ஒவ்வொரு செயல்முறையும் பின்பற்றப்பட்டு முடியவில்லை. இதுல என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்றால், முதலாவது இந்த இவ்வாறான ஒரு மனித புதைக்குழி இருக்கிறது, அதை பற்றி நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்படும். நீதிமன்றம் அதை ஒரு மனித புதைக்குழியாக நியமித்து அங்கு எக்ஸ்கவேஷன் என தோண்டி எடுப்ப விடயம் நடைபெறும். அதை தொடர்ந்து எக்ஸ்ஹியூமேஷன், அதை கவனமாக எடுத்து அதை சேகரிக்கும் விடயம் நடைபெறும். அடுத்தது அதற்குரிய அனாலிசிஸ் நடக்க வேண்டும், ரைட்? அதற்குரிய ஃபொரன்சிக் அனாலிசிஸும் சரி, அல்லாட்டி ஆர்கியாலஜிக்கல் அனாலிசிஸும் சரி, அல்லாட்டி அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த அனைத்து பகுப்பாய்வுகளும் நடைபெற வேண்டும். அது முடிந்துதான் நாங்கள் அந்த டிஎன்ஏ ஐடென்டிபிகேஷன் என்ற ஒரு நிலைக்கு போவோம். அதாவது இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அல்லது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவை அந்த செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்வார்கள், தொடர்ந்தும் அந்த செயின் ஆஃப் கஸ்டடி மாறாமல் ஒரு இடத்தில் கவனமாக வைக்கப்பட்டு அது யாருடையது என்றதை கண்டுபிடிக்க வேண்டும். அதெல்லாம் கண்டுபிடித்த பிறகுதான் உறவினர்களுக்கு அதை காட்டுவார்கள். இலங்கையிலே அகழ்வோடு இந்த விடயங்கள் அநேகமாக நிப்பாட்டப்பட்டுவிடும். அநேகமாக சொல்வது, எங்களுக்கு வளங்கள் இல்லை, எங்களுக்கு இதற்குரிய எக்ஸ்பர்டீஸ் நிபுணத்துவம் இல்லை என்ற இதுகளை சொல்லுவார்கள். இதுதான் மாத்தளையிலும் சரி, மன்னார்லையும் சரி, இன்னும் பல்வேறு புதைக்குழியில் நடந்தது. ஓகே, செம்மணி இதில் இருந்து எவ்வாறு வித்தியாசப்படுகிறது என்றால், போர் முடிந்து 16 ஆண்டுகள் ஆன பிறகும் ஏற்கனவே செம்மணியை பற்றி மக்கள் அறிந்திருந்தார்கள். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலையின் பின்னர்
அங்க சோமரட்ன ராஜபக்ஷ இந்த லேண்ட்ஸ்கோப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார் 300 தொடக்கம் 400 வரையான உடல்களை நாங்கள் புதைத்திருந்தோம் என. அதன்படி 2854 நான் அந்த நம்பர் பிள்ளையாக இருக்கலாம், 1999 மனித புதைகுழியாக இதை நியமித்து இது ஒரு அகழ்வு நடக்கிறது. அதில் 15 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று லாங்காஸ்டர் யூனிவர்சிட்டியில் இந்த எலும்புக்கூடுகள் இன்று வரை இருக்கின்றது. இதற்கு பிறகு இந்த வருடம் நல்லூர் பிரதேச சபை அந்த மயானத்தில் வேலை செய்பவர்கள், சிந்துப்பாத்தி மயானத்தில் வேலை செய்பவர்கள் அங்கு போய் ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையை துவங்கின போது கண்டுபிடிக்கிறார்கள். நீதிவாரிடம் கூறுகிறார்கள், இங்கே இது ஆரம்பிக்கப்படுகிறது. தற்பொழுது முதல் 2 ஸ்டெப் தான் இங்க நடந்திருக்கிறது. இதை ஒரு மாஸ் கிரேவாக நியமிக்கப்பட்டு அங்கே ஒரு குற்றவியல் வழக்கு ஒரு குற்றவியல் செயல்முறை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல 240 பாடிகள் எக்ஸ்கவேட் பண்ணி எக்ஸ்ஹியூம் பண்ணப்பட்டுள்ளன. இதுல உள்ள சவால்கள் என்னன்னா, வளமைய மாதிரி அரசாங்கம் இதுல வளமையா சொல்ற ஒரு எக்ஸ்கியூஸ் என எங்களுக்கு போதுமான வளங்கள் இல்லை என்ற ஒரு விடயம் சொல்லுவார்கள். 2வது நிபுணத்துவம் இல்லை என்று கூறுவார்கள். இலங்கையில் தற்பொழுது என்ன நிபுணத்துவம் இருக்கிறது என்றால், முதலாவது இந்த நீதி செயல்முறையை கொண்டு சேர்க்கிற ஒரு நிபுணத்துவம், ஒரு மிகவும் கம்பிட்டன்டான ஒரு நீதவான் நீதிமன்றத்தின் தலைமையில் இது நடைபெறுகிறது. அடுத்தது ஒரு ஃபொரன்சிக் எக்ஸ்பர்டீஸ் இங்கே இருக்கிறது. அங்க இலங்கையில் பிரணவன் என்ற ஜிஎம்ஓவின் தலைமையில் ஒரு ஃபொரன்சிக் ரீதியான ஒரு ஒரு பகுப்பாய்வு செய்து அதை அறிக்கையிடும் நிபுணத்துவம் இலங்கையில் இருக்கிறது. அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அங்கே இருக்கிற அந்த சோமதேவ என்ற அந்த ஆர்கியாலஜிஸ்ட், அந்த அகழ்வாராய்ச்சியாளர், அவருடைய எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. ஆனால் இலங்கையில் எந்த நிபுணத்துவம் இல்லை என்றால் இந்த ஐடென்டிபிகேஷன் இல்லை. அதாவது இது யாருடைய உடல் என்று பகுப்பாய்வு செய்கிற, அதை அடையாளப்படுத்துகிற டிஎன்ஏ அடையாளப்படுத்தல் இலங்கையில் இதுவரைக்கும் இல்லை. போன முறை நாங்கள் நீதிமன்றம் சொன்ன போது ஜேஎம்ஓ கூறியிருந்தார் என்னென்றால், இலங்கையில் யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தில் இது கொண்டு வந்து தாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என. அந்த நேரம் அங்கு தோன்றியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி கூறியிருந்தார், முதலாவது பகுப்பாய்வே இந்த பகுப்பாய்வாக இருக்கிறது. வேண்டுமென்றால் நீங்களும் செய்யுங்கள், ஆனால் ஒரு சர்வதேச தரத்தில் உள்ள ஒரு பகுப்பாய்வு லெபோரட்டரியில் கொண்டு போய் இது செய்யப்பட வேண்டும், இதற்குரிய பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம். அந்த நேரத்தில் நீதவான் கூடி கூறியிருந்தார், நீங்கள் இந்த சர்வதேச லெபோரட்டரிக்கு அனுப்பலாம் என்று எங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று தாருங்கள் என்று கூறி நீதவான் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். இப்பொழுது 240 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இது முற்றுமுழுதானது இல்லை. ஏற்கனவே ப்ரொஃபசர் சோமதேவ கூறியிருந்தார் என்னென்றா, தாங்கள் எதிர்பார்க்கிறார்கள் இன்னும் கிட்டத்தட்ட, நான் இதை பிழையாக கூறக்கூடாது, 8 வாரங்களுக்குரிய அகழ்வுகள் தொடர வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக கூறியிருந்தார். ஆனால் இதுல ஒரு சில யதார்த்தமான ஒரு தடங்கள், நடைமுறை தடங்கல்கள் இருக்கிறது என்னென்றால், மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. மழைக்காலத்தில் எவ்வாறு அகழ்வுகள் செய்யலாம் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. சில நேரம் அதன் காரணமாக அவர்கள் கொஞ்சம் பொறுத்திருந்துதான் மேபி வார வருட தொடக்கத்தில் தான் செய்வார்களோ தெரியவில்லை. இதற்குரிய வழக்கு இந்த மாதம் வந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஆனால் தற்பொழுது நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு குற்றவியல் பொறிமுறை, இதையும் ரஷ் பண்ண இயலாது. அடுத்தது இந்த சர்வதேச ஒரு கண்காணிப்பு தேவை என்ற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், ஆரம்பத்தில் இருந்தே இந்த அகழ்வு நடைபெறலுக்கே சர்வதேச நிபுணர்கள் வந்து கண்காணிக்கணும். இரண்டா செயின் ஆஃப் கஸ்டடியை உறுதி செய்யணும். செயின் ஆஃப் கஸ்டடி எந்த ஒரு குற்றவியல் வழக்கிலையும் இந்த எடுக்கும் ஒவ்வொரு பண்டங்கள், உதாரணத்துக்கு அந்த ஸ்கூல் பேக்ஸை பார்த்திருப்பீங்க, அந்த பொம்மைகளை பார்த்திருப்பீர்கள், அந்த எலும்பு கூடுகளை பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு விடயமே இதற்கு ஆதாரங்களாக இருக்க போகிறது. ஆகவே இவை சரியான முறையில் அந்த செயின் ஆஃப் கஸ்டடி உடையாமல், அந்த ஆதாரங்களுக்குடைய உண்மைத்தன்மை, அதாவது எந்த ஒரு கேள்விக்கு உட்படாமல் அவற்றை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அது ஒரு வெளிநாட்டு சர்வதேச நிபுணர்கள் நின்றாலே அது நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு கூட. அடுத்தது நாங்கள் என்ன கேட்கிறோம் என்னென்றால், இந்த அகழ்வு நடைபெறும் போது அவர்களும் நிக்கட்டும், அவர்களும் மேற்பார்வை செய்யட்டும், அதை இலங்கை அரசாங்கம் ஒன்று என உறுதி செய்ய வேண்டும் என்று
நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது, இந்த ஆய்வு நடைபெற்று முடிந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆகவே இதில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால், இந்த அழுத்தத்தை தொடர்ந்தும் நாங்கள் வைத்திருக்க முடியும். சர்வதேச ரீதியிலும் சரி, உள்ளூர் ரீதியிலும் சரி, இந்த செம்மணியை பற்றி தொடர்ந்து ஒரு அழுத்தம் இருக்க வேண்டும். இரண்டாவது நான் பார்க்கும் ஒரு விஷயம், இந்த சமூக வலைத்தளத்திலே ஒரு சிலர் இதை தாங்கள் சென்சேஷனலைஸ் பண்ணுகிறோம், உணர்வு பூர்வமாக கதைக்கிறோம் நினைத்து ஒரு சில விடயங்களில் இதை பற்றி என ஒரு ஹியர்ஸே என ஒரு 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 சந்தேகத்தை உருவாக்கும் நோக்குடன் கருத்து பகிர்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையாவே சரியாக நடைபெறுகிறதா, நம்பலாமாண்டு. நம்பலாம். நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மிகவும் உணர்திறன் மிக்க ஒரு உணர்திறன் உள்ள ஒரு சென்சிட்டிவான மேட்டர் இந்த விடயம். ஆரம்பத்துல ஆகவே நாங்கள் மிக ஏஐ மூலம் AI படங்கள் அதுவும் வெளியிடும் உருவாக்கியதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம். அவர்கள் சொன்னாங்க, என்ன தற்கொலை மாதிரி கதைக்கிறீங்க, ஏஐ பற்றி உங்களுக்கு ஏஐ பற்றி எல்லாம் நாங்கள் தெரியாமல் இதுல வந்து கதைக்கல. பட் இது ஒரு மாண்பு சம்பந்தப்பட்ட விடயம், காணாமலாக்கப்பட்ட ஒருவருடைய உறவுகளுடைய விடயம். இன்று கூடி சுயர்த நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய சிங்கள மீடியாவிலும் சரி, சமூக வலைத்தளங்களிலும் சரி, உண்மையாகவே செம்மணி நடைபெறவில்லை, ஏஐயில் உருவாக்கி பகிர்கிறார்கள் என்று இன்றைய துவங்கி விட்டார்கள். நான் எப்பொழுதும் கேட்கும் இன்னும் ஒரு உதாரணம், சேனல் 4ல் வெளியிடப்பட்ட அந்த கில்லிங் ஃபீல்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி எல்லாம் இன்று வரை தே ஆர் டாக்டர்ட் இமேஜஸ். அது வேறு ஏதோ நடைபெற்ற யுத்தத்தை கொண்டு வந்து காட்டுகிறார்கள் என்று இன்று வரை மிகவும் ரீசனபிள் என்று கருதப்படுபவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க நாங்களே ஏஐயில் படம் உருவாக்கி விட்டால் 5 வருஷத்தில் சொல்வார்கள் இப்படி ஒன்றுமே நடைபெறவில்லை. ஆகவே இந்த அரங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நடைமுறை யதார்த்த ரீதியில் சிந்தித்து இதை அணுகுவது முக்கியம். நான் இதில் இந்த ஏஐ உருவாக்கினவர்கள் தீய எண்ணத்தோடு உருவாக்கினர் என்று நான் சொல்லல. அவர்களும் தாங்கள் ஏதோ உணர்திறன் செய்கிறோம் என்று ஒரு உணர்ச்சி பூர்வமாக செய்வோம் என்று முயற்சித்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதை ஒரு நிபுணர்கள் வந்து அதை எச்சரிக்கும் போது நாங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நாங்களே எங்களுடைய கோர்ஸை வலுவிளக்க செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. சொல்லுங்கள். நன்றி லெனின். இதுவரை எங்களோடு இணைந்து உங்களது கருத்துக்களை பெறுவதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.